ஹாய், நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸை கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது, சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது, எலிமினேஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிளை எப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இதில் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. a1x plus b1y plus c1 equal to 0 first equation, a2x plus b2y plus c2 equal to 0 second equation. Coefficient of x வந்து a1, coefficient of y வந்து b1, c1 வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து a2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y வந்து b2, c2 வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லாம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்கணும், அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு ஒய் எழுதிக்கணும், அப்புறம் 1 எழுதிக்கணும், அப்புறம் ஒரு சின்ன லைன் இப்படி போட்டுக்கணும். ஃபுல் லைன் போட்டுக்கிட்டு எக்ஸுக்கு லெஃப்டில் எக்ஸுக்கு சென்டராக வச்சுட்டு எக்ஸுக்கு லெஃப்டில் ஒயில் வந்து ஸ்டார்ட் பண்ணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே எழுதும். b1 b2 அப்புறம் c1 c2 இந்த எக்ஸுக்கு ரைட்டில் இந்த ஒய்க்கு எக்ஸுக்கு ரைட்டில் ஒய்க்கு லெஃப்டில் எழுதணும். c1 c2 அப்புறம் ஒய்க்கு ரைட்டில் 1க்கு லெஃப்டில் இந்த x1ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். a1 a2 எழுதணும். a1 a2. இப்போ இந்த 1க்கு ரைட்டில் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே பிடிக்கணும். b1 b2ல ஸ்டார்ட் பண்ணோம், b1 b2ல முடிச்சிடணும். கவனிச்சிங்களா? எக்ஸு ஒய் 1 போட்டுட்டு எக்ஸுக்கு லெஃப்டில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யோட ரெண்டு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் b1 b2 இங்கே எழுதியாச்சு. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா இதை மறைச்சிக்கிட்டா b1 b2 c1 c2, b1 b2 c1 c2. அடுத்தது ஒய்க்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இதை மறைச்சிக்கிட்டா என்னது c1 c2 a1 a2. அப்புறம் 1க்கு பார்த்தீங்கன்னா இதை மறைச்சிட்டா a1 b1 a2 b2, a1 b1 a2 b2 அந்த மாதிரி. அப்புறம் இங்கே b1லேருந்து c2க்கு ஒரு டவுன்லோட் ஏரோ மார்க் போடணும், கிட்ட போய் முட்டக்கூடாது. அதே மாதிரி b2லேருந்து c1க்கு ஒரு டவுன்லோட் அப்போர்ட் ஏரோ மார்க், c1லேருந்து a2க்கு ஒரு டவுன்லோட் ஏரோ மார்க், c2லேருந்து a1க்கு ஒரு அப்போர்ட் ஏரோ மார்க், a1லேருந்து b2க்கு ஒரு டவுன்லோட் ஏரோ மார்க், a2லேருந்து b1க்கு ஒரு அப்போர்ட் ஏரோ மார்க். இப்படி கிராஸாக போகிறதுனால தான் இதுக்கு பேர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இப்போ என்ன பண்ணும், எக்ஸ்ன்னு எழுதிட்டு பை இப்போ டவுன்வர்ட் ஏரோ மார்க்கை மல்டிப்ளை பண்ணும். b1 c2 அப்புறம் அப்போர்ட் ஏரோ மார்க்கை இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணும். b2 c1 அப்புறம் இது டவுன்வர்ட்லேருந்து அப்போர்டு வர்றதை மைனஸ் பண்ணும். இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதிட்டு டவுன்வர்ட் எலிமெண்ட்ஸ் c1 a2 மைனஸ் upward element c2 a1 is equal to 1 by downward a1 b2 minus a2 b1, a2 b1. இப்போ how to find x and y? இப்போ first term, second term, third term. first term third term ஈக்குவேட் பண்ணி x கண்டுபிடிக்கலாம், செகண்ட் டேர்மையும் தேர்டு டேர்மையும் ஈக்குவேட் பண்ணி ஒய் கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸ் பை b1 c2 மைனஸ் b2 c1, b1 c2 மைனஸ் b2 c1 ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் 1 பை a1 b2 மைனஸ் a2 b1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணும். a1 b2 minus
A2B1 equal to இந்த term multiply பண்ணா B1 C2 minus B2 C1. இப்போ what is x? X is equal to இந்த term numerator வந்துரும் B1 C2 minus B2 C1 divided by A1 B2 minus A2 B1. இதுதான் x. இப்போ y எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவேட் y by C1 A2 minus C2 A1 is equal to 1 by A1 B2 minus A2 B1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு y into A1 B2 minus A2 B1 equal to இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை C1 A2 minus C2 B1. இப்போ how to find y? Y is equal to this term C1 A2 minus C2 A1 divided by this term A1 B2 minus A2 B1. பாரு x-லையும் டினாமினேட்டர் அதே தான் y-க்கு டினாமினேட்டர் அதே தான். இப்போ ரெண்டு டினாமினேட்டர் இது ஜீரோ ஆகலாமா? ஜீரோ ஆகலாம் என்ன ஆகுனா நமக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கலாம். இது நான் ஜீரோ இது நான் ஜீரோ. அப்போ நான் ஜீரோ பை ஜீரோ இன்ஃபினிட்டி. அதுமாதிரி இங்கே நான் ஜீரோ பை ஜீரோ இன்ஃபினிட்டி. அதனால் எது இந்த இதுக்கு வேல்யூ இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னா A1 B2 minus A2 B1 என்னவா இருக்கக்கூடாது? ஜீரோவாக இருக்கா? ஜீரோவாக இருந்தால் அது சொல்யூஷன் கிடையாது. அப்போ இது இந்த கண்டிஷன் இருந்தால் தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபைஸ். பட் இப்போ என்ன கேட்கலாம் உங்களுக்கு நியூமரேட்டர் ஜீரோவாக இருக்கலாமா? இது ஜீரோவாக இருக்கலாமா? இந்த டேர்ம் ஜீரோவாக இருக்கலாம். ஏன்னா ஜீரோ பை நான் ஜீரோ ஜீரோ. இது ஜீரோவாக இருக்கலாமா? ஜீரோவாக இருக்கலாம். ஜீரோ பை நான் ஜீரோ ஜீரோ. ஆனால் எது ஜீரோவாக இருக்கணும்னா இந்த ரெண்டு டினாமினேட்டர் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஸோ இப்படி தான் யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி solution for cross multiplication method. Example 14. From a bus stand in Bangalore, if we buy 2 tickets to Malleswaram and 3 tickets to Yeshwanthpur, the total cost is ₹46. If we buy 3 tickets to Malleswaram and 5 tickets to Yeshwanthpur, the total cost is ₹74. Find the fares from the bus stand to Malleswaram and to Yeshwanthpur. அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு பிளேஸ்க்கு 2 டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு போகணும். ஒன்று வந்து மல்லீஸ்வரத்துக்கு போகணும், இன்னொன்று வந்து யஷ்வந்த்பூருக்கு போகணும். அப்போ பஸ்ஸில் போகிறோம்னா we have to pay for bus fare. அப்போ மல்லேஸ்வரம் 2 டிக்கெட் மல்லேஸ்வரம் and 3 tickets யஷ்வந்த்பூருக்கு ₹46 ஆகுது. 3 tickets to Malleswaram and 5 tickets to Yeshwanthpur வந்து ₹75 ஆனால் find the fares from bus stand to Malleswaram and bus stand to Yeshwanthpur. அப்போ let the fare let the bus fare from Bangalore to Malleswaram be rupees X. Next, let the bus fare from Bangalore to Yeshwanthpur be rupees Y. இப்போ assume it. இப்போ பெங்களூர்லேருந்து மல்லீஸ்வரத்துக்கு 2 டிக்கெட்டும் 3 tickets to யஷ்வந்த்பூர். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? 2 tickets to Malleswaram. Cost of 1 ticket is X rupees. Cost of 2 tickets 2X rupees. Yeshwanthpurku cost of 1 ticket Y rupees. Cost of 3 tickets 3Y rupees. Is equal to 46
equation number 1. Second case, cost of 3 tickets to Malleswaram is 3x. Cost of 5 tickets to Yeshwanthpur is 5y. That is equal to 74 rupees. This is equation number 2. Now we have to solve by cross multiplication method. For cross multiplication method, in the constant term, left hand side கொண்டு வரணும். அப்போ 2x plus 3y minus 46 equal to 0. Then 3x plus 5y minus 74 equal to 0. இப்போ என்ன பண்ணோம்? You are right. x y 1 ஒரு சின்ன ஒரு லைன் போட்டு இந்த எக்ஸுக்கு லெஃப்டில் ஒய்யில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 3 5. அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் minus 46 minus 74. அப்புறம் இந்த ஒய்க்கு ரைட்டில் இந்த எக்ஸ் 2 3. அப்புறம் ஒன்றுக்கு ரைட்டில் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே முடிச்சிடணும் 3 5. இந்த மாதிரி எழுதிட்டு நல்லா கேப் போட்டு எழுதிட்டு அப்புறம் ஏற மார்க் பண்ணணும். இங்கேருந்து டவுன்லோட் ஏற மார்க் போய் முட்டக்கூடாது. டவுன்லோட் ஏற மார்க் இப்படி டவுன்லோட் ஏற மார்க் அப்போடி ஏற மார்க் டவுன்லோட் ஏற மார்க் அப்போடி ஏற மார்க். இதுக்குள்ள பேர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ எக்ஸ் பை is equal to y by is equal to 1 by. எழுதிட்டு என்ன பண்ணோம்? இப்போ டவுன்லோட் ஏற மார்க்கை மல்டிப்ளை பண்ணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 3 into 4 12 12 3 7s are 21 21 22 minus 222 minus 222 minus of இங்கே ஒரு மைனஸ் 5 இருப்பது minus 230. அப்புறம் ஒய்க்கு கீழே இது 18 minus 138 minus 138. இது இப்படி minus of minus 148 minus 148. அப்புறம் இங்கே 2 into 5 10 minus 3 into 1 3 into 3 9. இது மல்டிப்ளை பண்ணிட்டு இதுக்கு என்ன பண்ணோம்? இதை சிம்பிளை பண்ணோம். அப்போ எக்ஸ் பை minus 222 minus 222. இப்போ ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது 230 ஈக்குவல் டு ஒய் பை என்ன ஆயிரும்? minus 138. இது வந்து ப்ளஸ் 148 ஆயிரும். minus 138 plus 148 is equal to 1 by 10 minus 1. Sorry, 10 minus 9 1. இப்போ என்னாச்சு? சிம்பிள். இப்போ எக்ஸ் பை இது வந்து ப்ளஸ் 230 மைனஸ் 222 8. இது ஒய் பை ப்ளஸ் 148 மைனஸ் 138 10. இது 1 பை. இப்போது இந்த ஃபஸ்ட் டேர்மையும் இந்த தேர்ட் டேர்மையும் ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் ஈக்குவேட் பண்ணால் ஒய் கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸ் பை 8 is equal to 1 by 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை x into 1 x is equal to 8. அதே மாதிரி y by 10 equal to 1 by 1. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க y is equal to 10. What do you accept x? X is the bus fare from Bangalore to Malleswaram. It is y is a bus fare from Bangalore to Yeshwanthpur. இப்போ நம்ம கன்க்ளூஷன் எழுதணும். bus fare from bus stand to Malleswaram
Malleshwaram, rupees 8. Then bus fare from bus stand to Yeshwanthpur is rupees 10. Example 15. For which values of P does the pair of equations given below has unique solution? First equation 4x plus py plus 8 equal to 0. Second equation 2x plus 2y plus 2 equal to 0. Now we have to compare with standard linear equation in two variables. A1x plus b1y plus c1 equal to 0. a2x plus b2y plus c2 equal to 0. அப்படி கம்பேர் பண்ணால் a1 வந்து 4, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். a1 4, b1 p, c1 8. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்கள்லாம் 1. செகண்ட் ஈக்குவேஷன் a2 2, b2 2, c2 2. Now condition for unique solution. We already know what is the condition for unique solution. Condition for unique. Condition for unique solution. a1 by a2 is not equal to b1 by b2. a1 by a2 not equal to b1 by b2. Now substitute. a1 by a2 4 by 2 not equal to b1 by b2 p by 2 p by 2. Now cross multiply பண்ணலாம். இப்போ என்ன வரும்? இப்போ cross multiply பண்ணால் 2p not equal to 8. 2p இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை இங்கே போடணும். 2p is not equal to 8. அப்போ p not equal to 8 is divided by 2, 4 not equal to 4. Therefore the answer is p not equal to 4. In this equation, p is not equal to 4, we will get only unique solution. Example 16. For what values of k will be the following pair of linear equations have infinitely many solutions? First equation kx plus 3y minus of k minus 3 equal to 0. Second equation 12x plus ky minus k equal to 0. இப்போ என்ன k ஓட என்னென்ன வேல்யூக்கு இந்த pair of linear equationக்கு infinitely many solution இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இது equation number 1, equation number 2. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை வச்சு a1 b1 c1 a2 b2 c2 கண்டுபிடிக்கணும். படி a1 equal to k. படி b1 3. படி c1 minus of k minus 3. படி a2 second equation 12. படி b2 k. What is C2 minus K? Now we know that what is the condition for infinitely many solution. Condition for infinitely many solution. Infinitely many solution is a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. Now substitute the corresponding values. K by 12, k
k by 12 equal to 3 by k is equal to minus of k minus 3 by minus k. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 1 and 2 ஈக்குவேட் பண்ணி கே கண்டுபிடிக்கலாம், அப்புறம் 2 and 3 ஈக்குவேட் பண்ணி கே கண்டுபிடிக்கலாம். இப்போ k by 12 equal to 3 by k. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். k into k, k square equal to 12 into 3, 36. k square equal to 36 ना, k equal to ना 36 square root பண்ணணும். 36 square root of plus or minus 6. எப்பொழுதுமே square root of 36 ரெண்டு வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ k equal to 6 or k equal to minus 6. அப்போ ரெண்டு வேல்யூ கரெக்ட் வேல்யூவா அப்படி செக் பண்ணால் செகண்ட் கண்டிஷனில் பார்க்கலாம். வாட் இஸ் த செகண்ட் கண்டிஷன்? 3 by k is equal to k minus 3 by k. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிவிடும். 3 into k, 3k equal to k into k minus 3. இப்போ கிராஸ் 3k equal to k into k, k square, k into minus 3, minus 3k. இப்போ என்ன பண்ணலாம், இதை மாற்றி எழுதிக்கலாம். இப்போ k square minus 3k equal to 3k. மீனிங் மாற்றல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு எழுதிருக்கேன். இப்போ மைனஸ் 3kவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு k square minus 3k equal to 0. இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 3k. அப்போ k square minus 6k equal to 0. இப்போ k காமன் எடுக்கலாம். k into k minus 6 is equal to 0. அப்போ என்ன வரும், ரெண்டு தனித்தனி ஈக்குவல் k equal to 0, k minus 6 is equal to 0. அப்போ k equal to 0, k equal to 6. அப்போ கேக்கு இதில் ரெண்டு வேல்யூ கிடைக்குது, 0 கிடைக்குது, 6 கிடைக்குது. அப்போ கேக்கு 4 வேல்யூ கிடைக்குது, இது 3 வேல்யூ கிடைக்குது. ஒன்று வந்து 6 minus 6, 0 6. இப்போ எந்த வேல்யூ கரெக்டாக வேல்யூனா இதில் எது காமனாக இருக்குது, இதுக்கு பாருங்க இங்கே k6 இங்கே காமனாக இருக்குது, இங்கே k6 காமனாக இருக்குது, இங்கே 0 இருக்குது இங்கே இல்லை, இங்கே minus 6 இருக்குது இங்கே இல்லை. அப்போ எது கரெக்டான வேல்யூனா k is equal to 6 is the correct value. அப்போ k equal to 6 is the only value which satisfies both conditions. Satisfy ரெண்டு condition satisfy a value k is equal to 6. Therefore, for value of k equal to 6, the pair of linear equations has infinitely many solutions.